அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தேவாரப் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் கருவூர் ஆநிலை பசுபதிநாதர் திருக்கோவில், கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தேவாரத் தலமாக இது சிறப்பு பெற்றுள்ளது. காமதேனு வழிபட்ட சிவஸ்தலம் என்றும் கருதப்படுகிறது. தமிழகத்தின் இதயத்தில் அமைந்துள்ள கரூர், அமராவதி நதிக்கரையில் ஆன்மீக ஒளியை பரப்பும் புனித பூமி. இங்கு 1000 ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் மகத்தான சிவஸ்தலம் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் ஒரு சாதாரண கோவில் அல்ல. சேரர், சோழர், பாண்டியர் காலங்களை கடந்து நிற்கும் வரலாற்றுக் கோட்டை. காமதேனு வழிபட்ட தலம், திருஞான சம்பந்தர் தேவாரம் பெற்ற ஸ்தலம், கருவூர் சித்தர் அருள் பெற்ற மகா சிவபீடம். கரூர் என்ற பெயர் இன்று ஒரு நகரம் மட்டுமல்ல, சங்ககால வரலாற்றில் இடம்பெற்ற பண்டைய நகரம். சேர மன்னர்களின் முக்கிய தலைநகராக விளங்கிய இடம். பழங்காலத்தில் இந்த பகுதி வஞ்சி மாநகர் என்று அழைக்கப்பட்டது. சேரர்களின் வர்த்தக மையமாகவும் ஆன்மீக மையமாகவும் இருந்தது. அமராவதி நதி கரையை ஒட்டிய இந்த நகரம் செழிப்பின் அடையாளமாக விளங்கியது. வெளிநாடுகளுடனான வாணிபம், விவசாய வளம், கலாச்சார வளர்ச்சி ஆகிய அனைத்தும் இங்கு செழித்தன. அந்த காலத்தில் மக்கள் சிவபெருமானை ஆனலையப்பர் என பக்தியுடன் வழிபட்டனர். புராணங்களின்படி தேவர்களின் புனித பசுவான காமதேனு இத்தலத்தில் சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஒருநாள் காமதேனு பூமிக்கு வந்து பல சிவஸ்தலங்களில் வழிபட்டது. அப்போது கரூரில் இருந்த சிவலிங்கத்தின் மேல் தினமும் பாலை பொழிந்து அபிஷேகம் செய்தது. அந்த லிங்கம் சுயம்பு லிங்கமாக வெளிப்பட்டது. பசு வழிபட்ட காரணத்தால் இறைவன் பசுபதீஸ்வரர் என அழைக்கப்பட்டார். பசு, பதி, பசுக்களின் இறைவன். அதுவே பசுபதீஸ்வரர். இன்றும் கருவறையில் உள்ள லிங்கத்தில் காமதேனுவின் குழம்புச் சுவடுகள் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பாடி மகிழ்ந்தார். அவர் பாடிய தேவாரப் பதிகத்தில் கரூர் தலத்தின் ஆன்மீக மகிமை விளக்கப்படுகிறது. கருவூரில் சிவபெருமான் அருள் பொழிவதை அவர் பாடல்களில் புகழ்ந்துள்ளார். அதேவாரம் பெற்றதால் இத்தலம் 275 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாக உயர்ந்தது. கரூர் என்றாலே நினைவிற்கு வருபவர் கருவூர் சித்தர். அவர் சிவபக்தியிலும் யோகத்திலும் உயர்ந்த சித்தர் ஆகஸ்ட் விளங்கினார். பல அற்புத சக்திகளை பெற்றவர் என்று கூறப்படுகிறது. கருவூர் சித்தர் இத்தலத்தில் சிவனை தியானித்து அருள் பெற்றதாக நம்பப்படுகிறது. சித்தர்கள் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இக்கோவில் திராவிட கட்டிடக்கலையின் அற்புத உதாரணம். மிக உயர்ந்த ராஜகோபுரம், விரிவான பிரகாரங்கள், பழமையான கல் தூண்கள், சிற்ப வேலைப்பாடுகள். ஒவ்வொரு மண்டபமும் வரலாற்றை பேசுகிறது. சோழர் கால கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன. அவை அக்கால அரசர்களின் தானங்கள் மற்றும் திருப்பணிகளை எடுத்துரைக்கின்றன. இத்தலத்தில் அருள் பாலிக்கும் அம்பாள் சுந்தரவல்லி, அலங்காரவல்லி என அழைக்கப்படுகிறார். ஆன்மீகம். அம்மன் சன்னதியில் நுழையும் போது பக்தர்களுக்கு அளவிட முடியாத அமைதி கிடைக்கிறது. திருமண தடை நீங்க, குடும்ப ஒற்றுமை பெற பெண்கள் அதிகமாக வழிபடுகின்றனர். இதனால் இறைவன் கல்யாண பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றார். இத்தலத்தின் தீர்த்தம் தடாகை தீர்த்தம். மேலும் அமராவதி நதியும் புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது. ஆன்மீகம். தல விருட்சம் வஞ்சி மரம். சேர நாட்டின் அடையாள மரமாகவும் இது கருதப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள்: மகா சிவராமன், பிரதோஷம், திருக்கல்யாண உற்சவம், ஆனி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம். இவை அனைத்தும் இங்கு மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்றன. பிரதோஷ நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நந்திக்கு அபிஷேகம் செய்கின்றனர். இந்த ஆலயத்தில் வழிபட்டால் திருமண தடை நீங்கும், சந்தான பாக்கியம் கிடைக்கும்.
தொழில் வளர்ச்சி ஏற்படும். மன அமைதி கிடைக்கும். குடும்ப பிரச்சினைகள் தீரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கரூர் பகுதி பல பழமையான கோவில்களின் மையமாக உள்ளது. சேரர் வரலாறு, சங்க இலக்கியம், சிவபக்தி மரபு ஆகியவை ஒன்றாக கலந்த புனித நிலம். இதனால் கரூர் கொங்கு நாட்டின் ஆன்மீக இதயம் என்று அழைக்கப்படுகிறது. 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர். காமதேனு வழிபட்ட சிவன். சம்பந்தர் பாடிய தலம், கருவூர் சித்தர் தியானித்த பூமி. இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை சென்றாலே மனம் அமைதியாகிறது. உள்ளம் சிவமயமாகிறது. ஓம் நமசிவாய.